வணக்கம், நான் உங்கள் ஜேகே. நாம் இன்றைக்கி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு நபரை பற்றி நம்ம பேசுவோம். அந்த சம்மந்தப்பட்ட நபர் இப்போ உயிரோடு இல்லை. 1996 சிறைக்குள்ளே அந்த பெரிய சுவரிலிருந்து அந்த சுவருக்கு மேலே ஏறி குதித்து அந்த நபரும் சிறையில் இருந்தார். அவரை ஒரு கொடூரமாக கொலை பண்ணி அவருடைய தலையை தனியாக எடுத்து அவரை மீனாட்சிபுரம், நாகர்கோவில் மீனாட்சிபுரத்தில் வீசிட்டு அந்த கும்பல் போகுது. அவர் வேறு யாரும் இல்லை, லிங்கம். அவருடைய முழு பெயர் முத்துலிங்கம். அவருடைய சொந்த ஊர் கன்னியாகுமரி. எல்லாருக்கும் தெரியும். அந்த கன்னியாகுமரி போகிற வழியில் தான் அவரோட சொந்த ஊர் இருக்குது. அந்த ஊர் பேர் மாதவபுரம். ஆரம்ப காலகட்டங்களில் அந்த லிங்கம் அவர் ஒரு இளநீர் வியாபாரியாக இருந்தார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. லிங்கம் 1990களில் அந்த ரவுடி அப்படிங்கிற ஒரு ஃபார்முக்கு வர்றதுக்கு முன்னால் அவர் ஒரு பெஸ்ட்டான ஒரு கபடி பிளேயர். நீங்கள் 90கள் காலகட்டங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தென் மாவட்டங்களில் இந்த கபடி அவ்வளோ ஒரு தீவிரமான ஒரு காலகட்டம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டீம்லாம் இருக்கும். திருச்செந்தூர், மெஞ்சானபுரம் டீம், கூடங்குளம் டீம், இங்கே பனகுடி, நாகர்கோவில் அப்படிலாம் அந்த ஒரு டீம் மோதும். அப்படிங்கிற போது அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பல ஊர்களில் இருந்தும் மக்கள் அந்த கபடி விளையாட்டை ரசிக்கிறதுக்கு போவாங்க. சமீபத்தில் மாரி செல்வராஜ் ஒரு படம் இயக்கியிருந்தார், காலமாடன். அந்த படத்தில் இந்த கபடி விளையாட்டை சம்மந்தப்பட்டதாக அவர் எடுத்திருப்பார். மெஞ்சானபுரம் டீமில் அவங்க விளையாடுற மாதிரி அதை காட்சிப்படுத்தியிருப்பார். மெஞ்சானபுரம் டீமெல்லாம் அதில் காட்சிப்படுத்தியிருப்பார். ஆக்சுவலாக அதெல்லாம் பெரிய டீம் அந்த காலத்தில். மெஞ்சானபுரம் டீமாக இருக்கட்டும், கூடங்குளம் டீமாக இருக்கட்டும், அந்த ஏரியாக்களில் அவங்க ஒரு ஸ்டார். ஸோ அந்த காலகட்டங்களில் அந்த ரவுடிங்கிற ஒரு ஸ்டேஜை அவர் லிங்கம் கடக்கிறதுக்கு முன்னால் அவர் ஒரு சிறந்த கபடி பிளேயர். அவருக்கும் அந்த கபடிக்கும் அந்த கூடங்குளத்துக்கும் அவருக்கும் ஒரு சில தொடர்புகள் இருந்துச்சு. அவருடைய சொந்தம் இடிந்தகரை, அந்த கூடங்குளம் அந்த பகுதியை சுற்றி இருந்தாங்க. ஸோ அவர் மேலே சில வழக்குகள் வரும்போது, அடிதடி, கொலை, இந்த மாதிரி வழக்குகள் வரும்போது அவர் பதுங்கிறதுக்கான ஒரு இடமா அந்த இடிந்தகரை, கூடங்குளம் அதை அவர் பயன்படுத்திக்கிட்டார். அந்த மக்களாக அவர் பழகினார். இப்போவும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அந்த லிங்கம், முத்துலிங்கம் அவருக்கு இன்றைக்கும் கூடங்குளம் அந்த இடிநகர பகுதியில் மக்களுக்கு தெரியும். அவருடைய பழக்க வழக்கங்கள் ரொம்ப க்ளீன் சிட்டாக அவர் பழகுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பொதுவாக அந்த லிங்கம், அந்த முத்துலிங்கம் எப்படி இருப்பார் அப்படின்னா, ஒரு பிளாக் கலர் பேண்ட் போட்டிருப்பார், ஒரு ஒயிட் கலர் ஒரு ஷர்ட், இல்லை ஒரு ரெனால்டோ ஒரு பென் வச்சுருப்பார் ரெட் கலரில், ஒரு ஒயிட் கலர் பெல்ட் போட்டிருப்பார். ரொம்ப ஒரு டகின்லாம் பண்ணிவிட்டு அவர் ரொம்ப ஒரு அழகாக அந்த ஒரு தோற்றமாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மக்கள் இன்றைக்கும் அதை நினைவுபடுத்துகிறாங்க. அந்த காலகட்டங்கள்லேயே அவருக்கு பிரச்சனை எப்படி வந்துச்சு அப்படின்னா, இப்போ உள்ள ஆளுகளுக்கு அது தெரியாது. இப்போ டாஸ்மார்க் அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த ப்ரைவேட்டில் சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் அவர் திருநெல்வேலி, கன்னியாகுமரி அந்த மாவட்டங்களில் கொஞ்சம் வசூல் பண்ணுற அந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ அப்படி சின்ன சின்ன க்ரைம் தான் அவரை ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜுக்கு அவரை கொண்டு போச்சு. ஒரு சிறந்த ஒரு கபடி வீரராக நம்ம முன்னால் இருந்திருக்க வேண்டிய ஒரு நபர் கால சூழ்நிலை காரணமாக பல பிரச்சனைகளில் சிக்கி அவர் ஒரு கொடூரமான ஒரு கொலையும் அவரை பண்ணி ஒரு லைஃப் ஒரு அப்படி ஒரு மாற்றம் ஒரு மோசமான ஒரு மாற்றம் அவருடைய லைஃப்பில் நடந்துட்டு. யாருடைய லைஃப்லையும் அப்படி நடக்கக்கூடாது. முடிந்த அளவுக்கு ரவுடிசம் அப்படிங்கிற ஒரு பாதையை யாருமே தேர்ந்தெடுக்காதுங்க. நன்றி, வணக்கம்.